இயேசு பசி, நீதிமான்கள் வேணும். சங்கீதம் 1வது அதிகாரத்தில் முடிச்சோம்னா 6 வசனம் தான். அந்த சங்கீதம் 1வது சங்கீதம் 6 வசனத்தை படிப்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியின் வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிறவன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறப்படிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமானின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். துன்மார்க்கனோட வழியும் அழிஞ்சு போகும். இன்றைக்கும் கர்த்தர் அழகா நம்ம இடத்துல, எஸ் உங்களோட ஜபம் நான் கேட்டிருக்கிறேன். உன்னோட ஜபம், உன்னோட பாரமான ஜபம், விண்ணப்பம், எவ்வளவு அநீதியான காரியத்தை நீ என் பாதத்தில் கொண்டு வந்திருக்கிறாய். மத்திய ஆராதனை அழகா ஜபி சொல்லுவாரு, நீ ஜபிக்கிறதுக்கு முன்னாடியே உன் ஜபம் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்காக நான் ஜபிக்காத இருக்க முடியாது. நான் தெரியுமா என் தேசத்துல எவ்வளவு அநீதிக்காரர்கள், இதனால எவ்வளவு பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க, எவ்வளவு பெண் பிள்ளைகள், எவ்வளவு சிறு பிள்ளைகள், எவ்வளவு ஆராதிக்கிறவர்கள், எவ்வளவு ஆராதிக்க முடியாதவர்கள், எவ்வளவு பழியே செய்யாத கொலையே செய்யாத ஜெயிலுக்கு போனவர்கள், கொலை செய்தவர்கள் வெளியே சுத்தி கொண்டிருக்கிறவர்கள், எவ்வளவு அநீதிப்பா. யாரும் கேட்க மாட்டாங்களா? இது யாரும் கேட்க முடியாதா? எனக்கு அந்த பலம் இல்லையே, என்னால ஜபிக்க தான் முடியும் ஆண்டவரே, நான் போய் கேட்க முடியாது. என் சத்தத்தை யாருமே கேட்க மாட்டான். அதிகாரிகள் எனக்கு யாரும் கேட்க மாட்டான், செவி சாய்க்க மாட்டான். ஆனா என்னால முடிந்தது என் ஜபம் தான். நான் ஜபம் தான் பண்ண முடியும், முழங்கால் தான் போட முடியும், கண்ணீர் தான் நான் விதைக்க முடியும். ஏன்னா நான் நீதி உள்ளவனாக இருக்க ஆசைப்படுகிறேன். நீதிமான் ஜபத்தை கேட்கிற தகப்பன் இன்றைக்கு வந்திருக்கிறார். சொல்றாரு, நீதி உள்ளவன் பாதுகாக்கப்படும், அநீதி உள்ளவன் அழிஞ்சு போவான். ஒரு நாள் வரப்போது, ஒரு நாள் கண்டிப்பா வரப்போது, அப்பா வருவாரு. அப்பா வரப்போற நாட்டுல இப்படியாப்பட்ட அநீதிக்காரர்கள் தான் முதல் அழிஞ்சு போவாங்க. அங்க யாரோ ஒருத்தன், இப்போ கனி சிஸ்டர் இதற்காக நீங்க ஜபித்ததுனால தேவன் வரும்போது அவனை கட்டி அழைப்பானா? நீ அன்றைக்கு அநீதிக்காரர்களுக்காக கண்ணீர் விட்டாயல்லோ, முழங்கால் போட்டாயல்லோ, இன்றைக்கு உன் ஜபத்தில் பதில் தருகிறேன் பார் என்று அநீதிக்கார அரசியல்வாதிகளை, அதிகாரிகளை, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவர்களை, கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிற ஊழியக்காரர்களை எல்லாரையும் அழைத்து போடுவாராம். யார் முன்னாடி? அப்பமாய் ஜெபித்த, ஒன்றுமில்லாம ஜெபித்த கனிசிஸ்டர் முன்னாடி. நம்ம அன்னைக்குதான் நம்மளுக்கு அந்த பதில். அப்ப நம்மளை கட்டி பிடித்து கிரீடத்தை போட்டு அநீதி செய்த எல்லாரும் நம்மளுக்கு முன்னாடி அழைச்சி போடுவாராம். அவன் கதறுவான், அவன் கதற போறான். நம்ம தேவ அப்பா சமூகத்துல களி கூறுவோம். அன்றைக்கு ஒரு பணக்காரன் எப்படி அக்கினியில விழுந்து கத்தினானோ அதே கதிதான் அநீதி செய்கிறவனுக்கு. இன்றைக்கே மனம் திரும்பிதான் நல்லது, இல்லைன்னா அப்பா நாளைக்கு வந்துருவாரு. அநீதி செய்கிற ஒரு காரியத்தையும் ஒரு ஆட்களையும் மனம் திரும்பணும். மனம் திரும்பலனா அழிஞ்சு போயிடுவார்கள். பாவிகளோட சேராதவன் நீதிமான், பாவிகளோட உட்கார்ந்தவன் நீதிமான், பாவிகளோட வழிகளிலே போவாதவன் நீதிமான். பாவிகளோட சேர்ந்தால் அநீதிக்காரனா மாறிடுவோம். பாவிகளோட ஆலோசனை கேட்டா அநீதிக்காரா மாறிடுவோம். பாவிகளோட வழிகளிலே கொண்டு போன ஓடினோம்னா அநீதிக்காரா மாறிடுவோம். ஆனா இயேசு எதிர்பார்க்கிறது, இரவும் பகலும் என் வார்த்தையை தியானித்து கீழ்ப்படிஞ்சு வாழ்கிறவனே நீதிமான். என்னை யார் பின்பற்றி வருகிறானோ அவன் தான் நீதிமான். என் வார்த்தை யார் ருசிக்கிறானோ அது பிரகாரம் வாழ்கிறானோ அவன் தான் நீதிமான். அவன் தான் கனி கொடுப்பான். நான் போய் ஒரு மரத்தை நிக்குவேன், நீதிமானின் மரம் கனி கொடுக்கும். அநீதிமானோ காஞ்சி போன மரமாய் காணப்படுவான். அந்த கனி கொடுக்கிற மரமாய் யாருன்னா நீதிமான்கள். நீதிமான்கள் தான்
தேவன் பசியை ஆற்ற முடியும். நீதி உள்ள மரம் தான் தேவன் பசிக்கு கனி கொடுக்க முடியும். அதுக்குதான் ஏசப்பா சொல்றாரு, இரவும் பகலும் என்னை சார்ந்து வாழுங்க, என் வார்த்தையை சார்ந்து வாழுங்க, என் மார்பலை சார்ந்து வாழுங்க. பாவியோட சேராதீங்க, விக்கிர ஆராதனை செய்யறோட சேராதீங்க, கொலைக்காரனோட சேராதீங்க, பாவத்தை சொல்லிக் கொடுக்கிறோட சேராதீங்க, மொபைல் பாவத்தை சொல்லிக் கொடுக்குதா அந்த பாவத்தை மொபைல் கூட இணையாதீங்க, தூக்கி வைங்க. இதெல்லாம் உன்னை கெட்ட வழியில கொண்டு போகுதோ அதை ஒதுக்கி வாழணும். ஏசப்பா இருதயம் பாருங்க. இன்னைக்கு அநேக ஜனங்கள் அதை விட்டு விடாமல், அதை யோசிக்காமல், அதை உணராமல் இருக்கிறதுனால தான் அநேக அநீதி பாதைக்கு போயிட்டாங்க. ஏன்? பாவிகளோட இருக்கிறது, பாவிகளோட வார்த்தையை கேட்கிறது, பாவிகளோட நடக்கிறதுனால தேவனோட வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்கிறதும் நம்புகிறதும் விசுவாசிக்கிறதும் ஜெபிக்கிறதும் வாழ்கிறதுல எடுத்து போனதுனால உன் கனி கொடுக்காமல் போனது. அது யாரோட கனி? மரம், பாவிகள் மரம் கனி கொடுக்காமல் போவோம். ஆனா நீதிமானோ காக்கப்படுவான். நீதிமானின் மரம் கனி கொடுக்கும். தேவன் சொல்லிட்டாரு, எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. ரெவல்யூஷன், வெளிப்படுத்தின சுவிசேஷம், வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22வது அதிகாரம் வசனம் 11, 12. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமா வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகள் படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. என்னோட கூட வருகிறது. ஏசப்பாவோட கூட வரப்போது, ஏசப்பாவோட கூட வரப்போது. நம்ம நீதிமானா இருப்போமானால் நீதிக்கு குறித்த கிரீடம், பரிசுத்தமா இருப்போமானால் பரிசுத்தத்துக்குரிய கிரீடம், பாவியா இருப்போமானால் அநீதிக்காரனா இருக்கமானால் அதுக்கு குறித்த கிரீடம், அந்த கிரீடம் அழிச்சு போட்டுரும். தேவன் கரம் நம்ம மேல வைக்கும் போது நம்ம அழிச்சு போயிடுவோம். இன்றைக்கு இந்த தேவ பயம் இல்லாத எவ்வளோ ஜனங்கள், அநீதிக்காரர்கள், மனம் திரும்புங்க. தேவன் சீக்கிரம் வர போறாரு. உன் காசை வைத்துக் கொண்டு நீ பரலோகத்துக்கு போக முடியாது. பெருமை வைத்துக் கொண்டு பரலோகத்துக்கு போக முடியாது. Whatever you are doing here, it is waste. இயேசுவுக்கு எதிர்ப்பாய் செயல்படுகிறவன் அழிச்சு போவான். இயேசுவுக்கு எதிர்ப்பாய் எழும்புகிறவன் அழிச்சு போவான். அநீதிக்காரனை அழிச்சு போட போகிறாய். நரகத்தில் நீ கதற போகிறாய். ஆனா நீதிமானோ தேவன் கிரீடத்தை பெற்று பரலோகத்தில் தேவனை ஆராதிப்பான். இந்த பூலோகத்தில் அவன் ஆராதிக்க தொல்லை செய்த நீ அழிச்சு போவாய். அவன் சுதந்திரமாய் ஆராதிப்பான், நீயோ எரிஞ்சு கொண்டிருப்பாய். சிறு பிள்ளைகளை சாவடித்த நீ நரகத்திலே அணிதினமும் சாவடிக்கப்படுவாய். உன் லாபத்துக்கு சம்பாதித்த நீ அணிதினமும் சாவடிக்கப்படுவாய். அரசியலை நீ அநீதியாய் பயன்படுத்தினாய் அல்லவோ, நீ அணிதினமும் எரிந்து கொண்டே இருப்பாய். சபையை நீ அநீதியாய் பயன்படுத்தினாய் அல்லவோ, நீ அணிதினமும் எரிந்து கொண்டே இருப்பாய். ஆனா எவன் ஒருவன் கொடுத்த பொறுப்புல நீதியாய் இருப்பானோ, கொடுத்த குடும்பத்துல நீதியா இருப்பானோ, கொடுத்த சபையில நீதியா இருப்பானோ, கொடுத்த அதிகாரத்திலே நீதியா இருப்பானோ, அவன் ஒருவனே பரலோகத்தில் சேர்க்கப்படுவான் என்று வார்த்தை நான் சொல்லுவேன். அவன் அவன் தக்க கிரியைக்கு ஏற்ற தக்க பலனை நான் தரப்போகிறேன். இதோ சீக்கிரம் வரப்போகிறேன், என்னிடத்தில் கொண்டு வரப்போகிறேன். It is not very long. Jesus is coming very soon. நாளைக்கே வந்துடலாம், இன்னைக்கு கூட வந்துடலாம். இன்னைக்கு இரவு வந்தா கூட நீ நானும் தகுதி பெற்றிருக்கிறோம். நீ நானும் கண்ணீர் விட்டு இருக்கிறோம். நீ நானும் முழங்கால் படிட்டு இருக்கிறோம். அநீதியை எதிர்த்து இருக்கிறோம். நீதியை விசுவாசிக்கிறோம். நீதியாய் வாழ ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு நீயும் நானும் நீதியாய் இருப்போமானால் கர்த்தர் வருகையை நம்ம சேர்த்துக் கொள்ள முடியும். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுக்குமா?
பாவியின் ஆலோசனை கேட்க மாட்டேன், பாவியின் வழியில் நடக்க மாட்டேன். இரவும் பகலும் நான் உம்மோடவே இருப்பேன்ப்பா. உன் வார்த்தையே எனக்கு போதும், உமோட சமூகம் எனக்கு போதும், உமோட ஆண்டவர் வழி நடத்தல் போதும். நீ சீக்கிரம் வர போறீங்க ஆண்டவரே. யாரெல்லாம் கைவிடப்படார்கள் தெரியல ஆண்டவரே. ஆனா நாங்கள் ஆண்டவரே உன் கை பிடிக்கணும். அதற்கு இன்றைக்கு ஆண்டவரே இந்த நீதியில வளர செய்யுங்க. I want to fulfill your hunger. எங்க நீதிமான்கள், there is righteous people என்று கேட்கும்போது நான் நிற்கணும் ஆண்டவரே. நாங்கள் நிற்கணும், எழுந்து